பிரணீதாவை மத்தியானம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னா அவளுக்கு பிடிச்ச கலர்ல தான் வந்து ட்ரெஸ் போடணுமா. என்ன ட்ரெஸ் வேணும்? அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு சாப்பாடு ஊட்டி விடலாம். நான் வேணான்ட்டா. வேர்க்கல்ல வேகிச்சது இருந்தது, அதை சாப்பிட வச்சுட்டு மேடமை வெளியே கூப்பிட்டு போலான்னு பைக்ல உட்கார வச்சுட்டு குட்டி சிலிண்டர் வந்து புக் பண்ண போயிருந்தோம். புக் பண்ணிட்டு வர வழியில மேடம் ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட போயாச்சு. மேடமே கடைக்குள்ள குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு வந்தா, எதுக்கு குட்டி சிலிண்டர் ஆர்டர் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு சிங்கிள் பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கியிருந்தேன். மேல குக்கிங் பண்றதுக்காக பர்னர் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரியே அந்த அடுப்பு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது கனெக்ட் பண்ற மாதிரி சின்ன கேஸ் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். இதுல என்ன பண்ணோம்? சமைக்கணும். கேஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து மேல இந்த அடுப்புல தான் நம்ம சமைக்க போறோம். ஏன்னா லைட்டிங் நல்லா இருக்கும் இல்லையா. இதோட லிங்க் வந்து நான் டேக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிரணீதாக்கு எக்ஸாம் வருது. சோ அவளுக்கு கேக்குற क्वेश्चनலாம் வந்து நான் ஆன்சர் பண்றேன்னு அவ சொல்லியிருக்கா. கேக்கலாம். Who is called the father of our nation? Gandhi. Which is our country? India. Which is our national animal? Tiger. Which is our national bird? Peacock. Which is our national game? Hockey. Which is our national fruit? Mango. Which is our national flower? Lotus. Which is our national vegetable? Pumpkin. Super. Which is our state? Tamil Nadu. Which is our district? Salem. Super. என்ன செய்ய போறோம்? விநாயகரா? சரி, ஃபர்ஸ்ட் இது கொட்டிடலாமா? விநாயகர் செய்யலன்னா கிளே எல்லாம் பிரணீதா புடுங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டா. எங்க வீட்டுக்காரும் பிரணேஷும் சேர்ந்து விநாயகர் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல இருக்க கிளேவை உருண்டை பிடிச்சி கீழே வச்சு லீவ் செய்யலாம்னு சொல்லிட்டு அதை செஞ்சாங்க. எடுத்துட்டு பிரணேஷ் வந்து லீவ் ஷேப் கொண்டு வந்தா. எங்க வீட்டுக்கார் வந்து கோடு மாதிரி போட்டு விட்டாரு. இப்போ இலை ரெடி. விநாயகரோட உடம்ப வந்து பிரணேஷ் வந்து உருட்டி வச்சிட்டா. அடுத்து வந்து கால் செய்ய ஆரம்பிச்சாங்க. 2 காலையும் வச்சதுக்கு அப்புறம் அந்த வேஷ்டியில இருக்க டிசைனை வந்து கத்தியில வந்து எங்க வீட்டுக்கார் போட்டாரு. 2 காலும் பண்ணதுக்கு அப்புறம் மேல உடம்பு வச்சுட்டு கீழே வேட்டியில இருக்க டீடைல்ஸ் எல்லாம் எல்லோ கலர்ல பண்ணியாச்சு. அடுத்து வந்து பூநூல் ரெடி பண்ணி போட்டாச்சு. வயிற்றுல வந்து தொப்புளுக்காக சின்ன ஓட்டை போட்டு அடுத்து வந்து கை செஞ்சாங்க. கை செய்யறது தான் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஃபேஸ்ல வந்து தும்பிக்கையோட சேர்த்து வச்சாச்சு. தலை வந்து உடம்போட வச்சாச்சு. அதுக்கப்புறம் காது செஞ்சு அதுக்கும் டிசைன் பண்ணிட்டு அடுத்து வந்து தலைப்பாக்கிட்டு அது தனியா செஞ்சு டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ணி விநாயகர் தலையில வச்சாச்சு. சண்டே வந்து மாலிப்பூ அமாவாசை. வீட்டுல எல்லாரும் ரெடி ஆயிட்டு பிரணீதா வந்து மாலை எடுத்து கொடுத்தா. எங்க மாமனாருக்கு எங்க வீட்டுக்கார் போட்டாரு. அதுக்கப்புறம் மாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தட்டுல எடுத்து வச்சாச்சு. அங்க போயிட்டு மாட்டுக்கு வந்து படைசல் போட்டு எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம். பிரணீதா வந்து அங்க இருக்க கண்ணுக்குட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் ஆட்டுக்குட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரணேஷும் பிரணீதாவும் அவுத்திக்கரையை மாட்டுக்கு கொடுத்தாங்க. அங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்க மாமனாருக்கு சாமி கும்பிட்றதுக்காக இலையெல்லாம் போட்டு சாப்பாடு வச்சு 5 வகையான பொரியலையும் வச்சு வடை பாயாசம் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரரு பத்தி பத்த வச்சு தேங்காய் எல்லாம் உடைச்சு கற்பூரம் பத்த வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீர் வேளாவி காக்காய்க்கு வச்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வீட்டுல சாப்பிட்டோம். யார் யார் வீட்டுல மாலிப்பூ அமாவாசை வீட்டுல சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பாப்பா எதுக்கு வாவ் சூப்பர் சொன்னான்னு தெரியுமா? பாப்பாவை வச்சு 5 போட்டோ ஷூட் கான்செப்ட் வந்து எடிட் பண்ணிருக்காங்க. இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கவுபாய் போட்டோ ஷூட். செகண்ட் ஒன் வந்து சிண்ட்ரெல்லா டைப். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட். தேர்ட் ஒன் வந்து பீச்ல குதிரையும் போட்டு போற மாதிரி சூப்பரா இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து பாப்பா பெயிண்டிங் பண்ற மாதிரி. ஃபிஃப்த் ஒன் வந்து பேக்கரி தீம்ல பண்ணிருக்காங்க. நீங்க யாரு? குழந்தைங்க லீவ்ல வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க கூட இருந்து நம்ம பண்ணணும். அப்பதான் வந்து அவங்களுடைய ஸ்கிரீனிங் டைம் வந்து குறைக்க முடியும். என்ன பிரச்சனை? சளி பிடிச்சிருக்கு டாக்டர். ஏன் டாக்டர் எனக்கு சளி பிடிச்சது? முட்டாய் ஐஸ் சாப்பிடுறாங்க. ஓகே டாக்டர், வேற என்ன சாப்பிடுறது? சூடா சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். செக் பண்ணுங்க. மூச்சு விடுங்க. லைக் பண்ணுங்க. பிரணீதா
பிரினிதாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சு 10 days லீவ் விட்டாங்கங்க. இந்த லீவ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5 கிராஃப்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாம நம்ம குழந்தைங்கள பக்கத்துல உட்கார வச்சு அவங்க கையாலேயே பண்ண வைக்கணும். ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு இந்த கிரியேட்டிவான விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிரணீதாவோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கிளேல வந்து உருட்டி இந்த மாதிரி பேப்பர்ல வச்சு பிரஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பிரணீதாவோட ஹேண்ட் பிரிண்டிங் தண்ணியில கலரை கலக்கி கைய வச்சு அப்புறம் பேப்பர்ல வச்சோம். மூணாவதா ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி அழகா ஒட்டி எழுதியாச்சு. நாலாவது வந்து எமோஜஸ் பிரணீதாவை கலர் பண்ண வச்சாச்சு. அவங்க அப்பா வந்து ஐயும் எமோஷனும் பண்ணிட்டாரு. ஃபைனலா அம்பரலா இத வந்து நிறைய கலர் பேப்பரை ஒட்டுக்கா வச்சு அம்பரலா டைப்ல கட் பண்ணி சார்ட்ல ஒட்டி கொடை மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க குழந்தைங்களையும் பக்கத்துலயே உட்கார வச்சு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ண வைங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. என்னதுமா? நானும் எங்க வீட்டுக்காரரும் பசங்களுக்காக சேர்ந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். எங்க வீட்டுக்காரர் வந்து சில்லிக்கு கலந்துட்டு இருந்தாரு. நான் வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்க மாமியாருக்கு இன்னைக்கு ரெஸ்ட் விட்டோம். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிட்டு இருந்தேங்க. பிரணீதா வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு விட்டு தயிர், வேக வச்ச மட்டன், தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சேன். கொதி வந்ததுக்கு அப்புறம் லெமன் தேவையான அளவு பிழிஞ்சு விட்டு அரிசி போட்டு தம்மு வச்சு எடுத்துட்டாங்க. பிரணீதா அந்தாண்ட வந்து பாப்கார்ன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. மல்லியலை தூவி எடுத்தா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. அடுத்து எங்க வீட்டுக்காரர் வந்து சில்லி போட்டு சூப்பரா பொரிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. மேல சமைச்சதுனால எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஃப்ரீயா ஹாப்பியா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரணேஷ், பிரணீதா, அவங்க பாட்டி எல்லாரும் சேர்ந்து மூவிக்கு கிளம்பிட்டாங்க. என்னது இது? விநாயகர் சாமி. பிரணேஷ் வந்து ரொம்ப நாளா வீட்டுல விநாயகர் வாங்கி வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தா. சோ இந்த வருஷம் வந்து விநாயகரை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்தாச்சு. எங்க மாமியார் வந்து விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி திரியெல்லாம் போட்டு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் வந்து ஒரு பக்கம் விளக்கு பத்த வச்சாங்க. பிரணீதாவும் நானும் இன்னொரு பக்கம் விளக்க பத்த வச்சோம். சாமி கும்புறதுக்காக வெத்தலை பாக்கு, பழம், அப்புறம் எங்க மாமியார் செஞ்ச பொங்கல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சுண்டல், பிரணீதாவும் நானும் செஞ்ச கொழுக்கட்டை. எங்க வீட்டுக்காரர் திராட்சை, பழம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் சாம்பிராணி பத்த வச்சாரு. ஊதுபத்தி வந்து என் பையனே பத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு பத்த வச்சா. எங்க வீட்டுக்காரர் தேங்காய் உடைச்சாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சம் பயந்துட்டே இருந்தா. தேங்காய் வந்து ரொம்ப நல்லாவே உடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி சாமிக்கு தீபாராதனை காட்டி எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டோம். மேடமே தான் குங்குமம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாரும் சாப்பிட்டோம். பிரணீதாவும் நானும் செஞ்ச கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டா இருந்தது. பூஜை வந்து ரொம்ப சிறப்பாவே முடிஞ்சது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க எல்லாம் வீட்ல என்ன பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. பிரணீதாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவ வந்து கையில மருதாணி வச்சிருக்காளா. எல்லாருக்கிட்டையும் மருதாணி மருதாணி சொல்லிட்டு இருக்கா. என்னது இது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரணீதா மருதாணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய குட்டி கைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவங்களுக்கு காலையில டிஃபன் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். சாப்பிடவே மாட்டாங்க. தோசை வந்து இந்த மாதிரி முறுக்கு மாதிரி சாப்பிட்டா மொறு மொறுன்னு இருக்கணும். அப்படிதான் அவங்களுக்கு பிடிக்கும். தோசை மேடமே வந்து ரெடி ஆயிட்டு ஸ்கூட்டில ஏறி உக்காந்துட்டாங்க. அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாச்சு. ஒரு சில குழந்தைங்கன்னா ஸ்கூல்னாலே அழுவோம். இவ ஸ்கூல்னா ரொம்ப பிடிக்கும். குடுகுடுன்னு ஓடிட்டா. ஸ்கூல்ல விட்டு வந்துட்டு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா வந்து கம்மங்கூழ் குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரணீதாவை பிக்கப் பண்ண வந்தாச்சு. வீட்டுக்கு போலாமான்னு கேட்டா அவ என்ன சொல்றா பாருங்க. வீட்டுக்கு கடைக்கு போலனா விட மாட்டா. அதனால போயிட்டு அவளுக்கு பிடிச்ச வாழைப்பழமும் அதுக்கப்புறம் காணும் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னா நானே தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச வாழைப்பழத்தை சாப்பிட்டா.